அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் வச்சு ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் ரெடி பண்ண போகிறேன். இப்போ இஃப்தார் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் இஃப்தாருக்குமே இதை ட்ரை பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் இதுக்கு மெயின் கோர்ஸாக என்ன எடுத்திருக்கேன்னா, ஸ்வீட் கார்ன் தான் எடுத்திருக்கேன். ஸ்வீட் கார்ன் எடுத்துகிட்டு நல்லா தண்ணியில் கழுவி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறமா அந்த ஸ்வீட் கார்னை நல்லா தனித்தனியாக விதைகள்லாம் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறமா இதை நான் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் குக் பண்ண விடுங்க. அதோட பச்சை வாசனை மட்டும் போடும். இந்த டைமில் நான் ஒரு 2 வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுக்கு வெங்காயம், கேரட், கேப்சிகம், அதுக்கப்புறமா ஸ்வீட் கார்ன், இவ்வளோ தான் நம்ம சேர்க்க போகிறோம். ரொம்பவே டேஸ்டி அண்ட் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் ஆகிட்டுருக்கு. இந்த டைமில் நான் எல்லா வெஜிடபிள்ஸையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நம்ம வேக வச்சுருந்த அந்த ஸ்வீட் கார்ன் இருக்குல்லையா, அதை ஒரு ஸ்ட்ரைனரில் போட்டு நல்லா தண்ணியை வடித்து எடுத்துக்கலாம். பாதியை நான் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். பாதியை மிக்சியில் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் 1 பை 1 சேர்த்து நம்ம இப்போ மிக்ஸ் பண்ண போகிறோம். கேரட், அதுக்கப்புறமா கேப்சிகம், வெங்காயம், இது எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். உங்கள் குழந்தைங்களாம் வெஜிடபிள்ஸ் சாப்பிடவே மாட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை கொடுங்க. ரொம்பவே சூப்பராக ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அவ்வளோதான் இதில் மசாலா சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா 1 கப் அளவு கடலை மாவு, 1/2 கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு எக்ஸஸாக கரம் மசாலா அப்படின்னு எதுவுமே சேர்க்க வேணாம். அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக பீஸா சீசனிங் இருக்கு இல்லையா, ஆரிகனோ, அது கொஞ்சம் நான் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும், சூப்பராகவே இருக்கும். கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. வீடியோவில் அது ஸ்கிப் ஆகிடுச்சு. நம்ம உருண்டை பிடிக்கிற அளவுக்கு அது இருக்கணும் அந்த மாவோட பதம். நீங்கள் தண்ணி எதுவுமே சேர்க்காதீங்க. கண்டிப்பாக அதோட ஈரப்பதமே கரெக்டாக வரும். நம்ம கட்லட் மாதிரி சேர்த்து நல்லா தட்டிட்டு, நான் இன்றைக்கி ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். கடாயை காய வச்சுட்டு அதில் கொஞ்சம் போல் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம கட்லட் எல்லாத்தையும் 1 பை 1 சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2 சைடும் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரையும் நல்லா குக் பண்ணி நம்ம இப்போ ஒரு பிளேட்டில் வச்சு சூப்பராக நம்ம சர்வ் பண்ணலாம். குழந்தைங்க எல்லாருமே ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. கூடவே மயனஸ் அண்ட் நம்ம டொமேட்டோ சாஸ் சேர்த்துட்டிங்கன்னா பசங்க சான்ஸே இல்லை, நம்ம சொல்லவே தேவையில்லை. சூப்பராக ஜாலியாக சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோவில் உள்ள இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.